மனைவிகளை செயல்பாட்டு அமைப்பை பற்றி பார்த்தோம் என்றால் என்னென்னு. இப்போ செயல்பாட்டு அமைப்பின் நன்மைகள். இந்த செயல்பாட்டு அமைப்பின் நன்மைகளில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு நிபுணத்துவ அறிவு பயன்பாடு. இந்த நிபுணத்துவ அறிவு பயன்பாடு இப்போ முந்தின முறையில் பார்த்தேன்னா வரிசை மற்றும் ஊழியர் அமைப்பில் நிபுணத்தர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆலோசனை கூற தான் செய்வாங்க இல்லையா. ஆனால் இந்த முறையில் தங்களுடைய நிபுணத்தருடைய அறிவு பயன்பாட்டினால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வரிசை அதிகாரிகள்கிட்ட அல்லது வரிசை மேலாளர்கள் பணியை செய்யாமல் அந்த நிபுணத்துவ அறிவாளங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறது. அதாவது ஒவ்வொரு பணியும் அந்த தர்க்க ரீதியாக பணியை பிரித்து கொடுத்து யாரெல்லாம் திறமை வாய்ந்த நபராக இருக்காங்களோ, யாருக்கு திறமையான செயல்பாடுகளில் பணியாற்ற முடியுமோ அந்த செயல்பாட்டு துறையானது அந்த நபரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதனால் அவங்களுடைய தனித்துவம் என்ன சொன்னால் வழிவகுக்கிறன்னு கொடுக்குறாங்க. தனித்துவம் அப்படின்பது தானாகவே செயலாற்றக்கூடிய திறமை. இப்போ பார்த்தீங்கன்னா உன்னுடைய கிளாஸ் டீச்சராக, உன்னுடைய அக்கௌண்டன்ஸ் டீச்சராக, ஓஎம் டீச்சராக நின்றுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஹெச்எம் நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க, எந்த படம் நடிச்சிருக்கீங்க எதுவுமே நம்மகிட்ட கேட்குறதில்ல. அப்போ என்னன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இவங்களுடைய பணியை அவங்க முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவங்களுடைய செயல்பாடு. அப்போ நான் என்னுடைய செயல்பாட்டின் என்னுடைய தனித்துவத்தின் அடிப்படையில் என் வேலையை நானாகவே பிரித்து எந்த பாடம் பாக்கியாக இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நடத்துகிறேன். அதே போல் ஒரு நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களும் தங்களுடைய பணியை பிரித்து கொடுத்த அப்புறமும் தங்களால் என்ன சொன்னால் அவங்களாகவே ஊக்குவிக்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய அமைப்பு ரீதியாக பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஊக்குவிக்கப்பட்டு தன்னுடைய தனித்துவத்தின் அடிப்படையில் பணியாற்ற முடிகிறது. அடுத்து திறமைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். திறமைன்னு சொல்லும்போது ஒரே தொழிலை நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது நிச்சயமாக அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்போம். பாரு, நீ ஒரே கணக்கை 5 தடவை செய்யும் பொழுது பாராமலே உன்னோட அக்கௌண்டன்சி நீனே அந்த கணக்குகளை தானாகவே செய்ய முடியும். ஈவன் அமௌண்ட்டு கூட நம்மளுடைய மெமரிக்குள்ளே இருக்கும். இது என்னென்னா நம்மளுடைய அனுபவம் தான் திறமையாக மாறும். என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒவ்வொரு பணியாளரும் சில செயல்களை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப செய்கிறனால அந்த பகுதியினில் மிகுந்த நிபுணத்துவம் அல்லது சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்து 3வது பாயிண்டாக என்னென்னா வரிசை நிறுவனங்களுடைய பணிச்சுமை குறையுன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டேன்னு சொன்னால் இவங்க எல்லாம் நேரடியாக போய் வரிசை மேலாளர்கிட்ட அது என்ன செய்யணும்னா அறிவுறுத்திடுவாங்க, என்னென்ன வேலைலாம் இப்படி தான் செய்யணும்னு. ஆனால் அன்றாட தொழில்நுட்ப பிரச்சனைகளெல்லாம் குறித்து அவங்க என்ன செய்யணும்னா வரந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பணிகளை எல்லாம் நீங்களே முடிச்சிருங்க. செயல்பாட்டு அமைப்பு குழுவிடம் இந்த செயல்பாட்டு மேலாளரிடம் அத்தனை பணிகளும் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே அந்த நிர்வாகிகள் பணி சுமையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். அடுத்ததாக பெரும் உற்பத்தி. இந்த உற்பத்தி என்னன்னு சொன்னால் பாருங்கள், அந்த வரிசை நிர்வாகிகளுடைய சுமைகள் குறைக்கப்படுறதுனால அவங்க இன்னும் உற்பத்தி பணியை டெவலப் பண்ணலாம், அதாவது வளர்ச்சிப்படுத்த முடியும்னு சொல்லலாம். அடுத்தாலும் அந்த பணியாளர்களை பொறுத்தளவில் அந்த பணியாளர்கள் சிறப்பு தேர்ச்சியாக இருக்கிறாங்க. நல்ல நிபுணத்துவம்னா சிறப்பு தேர்ச்சி, சரியா? அந்த நிபுணத்துவம் இருக்கிறனால அவங்களுடைய வழிகாட்டுதல், அவங்களுடைய தரப்படுத்தல், அவங்களுடைய இதெல்லாம் முழு மனதுடன் உழைக்கிறாங்க. எனவே அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி அதிகரிக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்க்க போனால் பொருளாதாரம். இந்த பொருளாதார ரீதியாக நம்ம பார்க்க போனோம்னு சொன்னால் ஒவ்வொரு நிபுணருடைய பொறுப்புலையும் அந்த ஒவ்வொரு பணி புள்ளியிலும் நன்கு பயிற்சி பெற்ற வரிசை நிர்வாகிகள் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா தேவைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டோன்னா நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுமே அனுபவத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அவங்களுடைய தனி திறமையின் அடிப்படையாக தான் நல்ல ஞாபகிக்கணும். தனி திறமையின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு தான் செயல்பாட்டுத்துறை. அப்போது அந்த செயல்பாட்டினுடைய தனித்திறமையின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுவதால் அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அந்த பொருளாதார ரீதியில் நம்ம அதிகமான பணியாளர்களை நமக்கு பயிற்சிக்கு தேவைன்னு இல்லை. அந்த நன்கு பயிற்சி பெற்ற நிர்வாகிகள் நமக்கு என்ன செய்யலாம் தேவைப்படுவது இல்லை. ஏற்கனவே உள்ள பணியாளர்களை தங்களுடைய தனித்திறமையின் அடிப்படையில் தான் நம்ம செயல்பாட்டுத்துறைக்காக பணி அமர்த்திருக்கிறோம். எனவே நம்மளுடைய பொருளாதாரமும் சிக்கனமாக இருக்கும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது அமைப்பு செயல்பாட்டினுடைய குறைபாடுகள்.